உங்க ஸ்கேல் போட்டோ எனக்கு அனுப்புங்க. உங்க ஹேர்ல என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு நான் சொல்றேன். போட்டோ அனுப்புனா என்ன பண்ணுவீங்க? அதை வச்சு எனக்கு எப்படி ரிப்போர்ட் சொல்லுவீங்க? அதை வச்சு என்னோட ஸ்கேல்ப் எப்படி இருக்குன்னு எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னு நிறைய பேர் டவுட்ஸ் இருக்கு. நீங்க எப்படி ஹேர் ஸ்கேல்ப் அது வாட்ஸ்அப்ல போட்டோ எடுத்து போட்டு மைக்ரோஸ்கோப்ல எப்படி செக் பண்ணுவாங்கன்னு கேக்குறாங்க. நீங்க அனுப்புற போட்டோ நம்ம பேக் அண்ட் டீம் லேப்ல என்ன ப்ராசஸ் நடக்க போகுதுன்னு தான் பார்க்க போறோம். நீங்க எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து யூடியூப்ல கான்டாக்ட் பண்ணீங்க, எனக்கு வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் ஸ்கேல் போட்டோ நீங்க எனக்கு சென்ட் பண்ணுவீங்க. நீங்க அனுப்புற ஸ்கேல் போட்டோ வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம லேப்ல வந்து செக் பண்றோம்னு சொல்லியிருப்போம். ஸோ செக் பண்ணதுக்கு அப்புறம் உங்க ஸ்கேல்ப் இந்த மாதிரி கண்டிஷன் இருக்கு, இந்த மாதிரி மெடிகேஷன்ஸ் எடுக்கணும், இல்ல ஹோம் ரெமடிஸ் பண்ணுங்க, இந்த லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணுங்க, இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு, அதெல்லாமே உங்களுக்கு அனலைஸ் பண்ணி சொல்றோம்ல. எப்படி நீங்க ஒரு வெளியூர்ல இருக்கும்போது ஒரு போட்டோ வச்சு நம்ம பேக் அண்ட் டீம் வந்து இதெல்லாம் சொல்றாங்க அப்படின்றத நான் காட்ட போறேன். ஸ்கேல்ப் கண்டிஷன் வந்து ஒரு 70% இருக்கு அப்படின்னா 85% 90% எப்படி கொண்டு வர முடிஞ்சது? அதாவது ரொம்ப சிம்பிளா புரியுற மாதிரி சொல்லணும்னா ஒரு 40-50 முடி கொட்டின இடத்துல எப்படி ஒரு 4-5 முடி கொட்டுற அளவுக்கு குறைக்க முடிஞ்சது. அந்த ரிப்போர்ட்ஸ் வேல்யூக்கு அவங்க ரிசல்ட்ஸ் அவங்க பர்சனலைஸா சொல்லிருப்பாங்க, எனக்கு இந்த சேஞ்சஸ் இருந்துச்சுன்னு, எதனால அது வந்துச்சு அப்படின்ட்டு ரிப்போர்ட் வேல்யூஸோட நான் வந்து சொல்றேன். ஸோ கம்ப்ளீட் பேக் அண்ட் ப்ராசஸ் வந்து நான் ரிவீல் பண்றேன். இது ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் தான், பட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோ பாத்தீங்க அப்படின்னா ஒரு டிஃபரெண்டான வீடியோனே சொல்லலாம். எதனாலன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம டாக்டர் யூடியூப் சேனல்ல ஹேர்ல நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். பட் ஏன் இந்த வீடியோ நான் டிஃபரெண்ட்னு சொல்றேன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட பேக் அண்ட் ப்ராசஸ் நிறைய பேருக்கு தெரியும். நம்ம ஆன்லைன் கன்சல்டேஷன் மோர் தென் 15 இயர்ஸா வந்து பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஆன்லைன் கன்சல்டேஷன்ல எப்படி பேக் அண்ட் ப்ராசஸ், பேக் அண்ட்ல வந்து உங்களோட போட்டோ நீங்க எனக்கு வந்து அனுப்புறீங்க. நிறைய பேர் வந்து வெளியூர்ல இருந்து அனுப்புறீங்க, வெளிநாட்டுல இருந்து அனுப்புறீங்க. ஸோ இந்த மாதிரி அனுப்பும்போது உங்களோட போட்டோ வச்சு இன்னும் பேக் அண்ட் ப்ராசஸ் நம்ம லேப் டீம் பண்றாங்க. எப்படி உங்களோட ப்ராப்ளம் வந்து எக்ஸாக்டா அனலைஸ் பண்ண முடியுது. ஸோ அந்த ப்ராப்ளத்தை அனலைஸ் பண்ணி எப்படி எக்ஸாக்டா ஒரு சொல்யூஷன்ஸ் கொடுக்க முடியுது இந்த வீடியோ நான் சொல்ல போறேன் நான். சோ இந்த இடத்துல வந்து நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். சோ எப்படி ஸ்கேல் போட்டோ அனுப்புறது அப்படின்ட்டு ரொம்ப சிம்பிள் தான். சோ நீங்க வந்து உட்கார்ந்துக்கோங்க. உங்க வீட்ல யாராவது வந்து உங்க உச்சன் தலையை தெளிவா ஒரு போட்டோ எடுத்து அனுப்ப சொல்லுங்க. கோட் எடுத்து வாருவோம்ல நம்ம. சோ அந்த இடத்துல பார்ட்டிஷன் பண்ற ஏரியால வந்து கிளியரா போட்டோ எடுத்து அனுப்புங்க. நல்ல வெளிச்சத்துல இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ எடுத்து அனுப்புங்க. சோ அந்த போட்டோவை எனக்கு வந்து 2-3 போட்டோ 4-5 போட்டோ அனுப்புனா கூட ரொம்ப வசதியா இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த ஃபோர்ஹெட் இந்த இடத்துல இருக்க போட்டோ அனுப்புங்க. அதுக்கப்புறம் உச்சன் தலையை அனுப்புங்க. சோ அப்புறம் இந்த டாப் இந்த இடத்துல அனுப்புங்க. சோ இந்த மாதிரி நீங்க அனுப்பும்போது ஒரு ஸ்கேல்ப், அதாவது ஸ்கேல்ப் ஏரியான்னு சொல்லுவோம்ல, அந்த இடத்துல எவ்வளவு ஃபாலிகல்ஸ் இருக்கு, எவ்வளவு growth இருக்கா இல்லையா, பேபி ஹேர்ஸ் இருக்கா இல்லையா, வேற ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கா இல்லையான்ட்டு கம்ப்ளீட்டா டயக்னோஸ் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். சோ நீங்க இப்போ எப்படி ஸ்கேல் போட்டோ அனுப்பணும் உங்களுக்கு ஐடியா கிடைச்சிருக்கும். சோ நீங்க அனுப்புன ஸ்கேல் போட்டோவை எப்படி நம்ம மேக்னிஃபிகேஷன் மைக்ரோஸ்கோப்ல பார்த்து நம்ம ரிப்போர்ட் சொல்றோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சோ கம்ப்ளீட் பேக் அண்ட் ப்ராசஸ் வந்து நான் ரிவீல் பண்றேன். இது ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் தான், பட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சோ நீங்க நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புற ஸ்கேல் போட்டோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம சப்போர்ட் டீமுக்கு வரும். சோ சப்போர்ட் டீம்ல வந்து அந்த ஸ்கேல் போட்டோ கிளியரா இருக்கா அப்படின்றது பார்ப்பாங்க. இன்கேஸ் வந்து கிளியரா இல்லைன்னா இன்னும் கிளியரா அனுப்புங்க அப்படின்னு கேட்பாங்க. நிறைய பேருக்கு தெரியும் கிளியரா அனுப்புங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ வந்து கிளியரா இருக்கு, இதுல ரிப்போர்ட்ஸ் எடுக்க முடியுமா முடியாதுன்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்கப்புறம் இது கிளியரா இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நம்ம லேப்க்கு வந்து அனுப்புவாங்க இந்த போட்டோவை. ஸோ லேப்ல வந்து ப்ராசஸிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ நிறைய போட்டோஸ் வரும், அவங்களோட கம்ப்ளீட் நேம், டீடைல்ஸ், ஏஜ் எல்லாமே போட்டு வந்து நம்ம லேப்க்கு வந்து ஃபார்வர்ட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு யூனிக் நம்பரை கிரியேட் பண்ணிடுவோம். அதை பேஸ் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஸ்கேல் போட்டோ வந்து பாத்தீங்கன்னா மிஷின்ல அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ உங்களோட ஸ்கேல் போட்டோ அப்டேட் ஆனதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட மேக்னிஃபிகேஷன் மைக்ரோஸ்கோப்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிப்போர்ட்ஸ் வர ஜெனரேட் பண்ண ஸ்டார்ட் ஆகும். இது வந்து உடனே வராது, சில ப்ராசஸ் இருக்கு, அதுக்கப்புறம் தான் வரும். ஸோ இப்போ நம்ம பேஷண்ட்ஸ் ஒருத்தவங்க அனுப்பியிருக்க ஸ்கேல் போட்டோல என்னென்ன ரிப்போர்ட்ஸ் தான் எடுக்க முடியும், எப்படி நாங்கள் டயக்னோஸ் பண்றோம் அப்படின்றத காமிக்க போறோம். வாங்க. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா மேக்னிஃபிகேஷன் மைக்ரோஸ்கோப்ல பேஷண்ட்டோட ஸ்கேல் போட்டோஸ் எல்லாமே உள்ள வந்துடும். ஸோ இந்த போட்டோ வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து நம்மளோட இதுல லாகின் ஆயிருக்கு இந்த போட்டோ. ஸோ இந்த ஸ்கேல் போட்டோ வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன கண்டிஷன்ல இருக்கு அப்படின்னு ரிப்போர்ட்ஸ் வந்து நான் காமிக்கிறேன். ஸோ இது ப்ராசஸ் ஆல்ரெடி முடிஞ்சிடுச்சு. ஸோ இது கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இந்த போட்டோ வந்து பாத்தீங்க அப்படின்னா டாப் ஹெட் வந்து கவர் பண்ணிருக்காங்க. ஸோ இதுலயே வந்து பாத்தீங்கன்னா நான் அதனால தான் நிறைய போட்டோஸ் வந்து கேட்போம், லெஃப்ட் ரைட் அப் டவுன் அதெல்லாம் கேட்டிருப்போம். ஆக்சுவலா இது வந்து பாத்தீங்க அப்படின்னா சீபம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதுல வேல்யூஸ் இருக்கு, அதனால தனியா காட்டுறவங்களுக்கு. ஸோ வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லோயிஷா இருக்குல்ல, இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சீபம் அதிகமா இருக்கு அப்படின்னு. சீபம்னா என்ன நிறைய பேருக்கு தெரியாம இருக்கலாம். ஸோ நம்ம ஸ்கேல்ப்ல வந்து பாத்தீங்கன்னா நேச்சுரலாவே வந்து பாத்தீங்கன்னா ஆயில் செக்ரேஷன் ப்ராசஸ் நடக்கும். ஸோ அது எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத பார்ப்போம். ஸோ இது பேஸ் பண்ணி நாங்கள் நிறைய எக்ஸாமினேஷன்ஸும் பண்ணுவோம். ஸோ இதை பேஸ் பண்ணி ஸ்கேல்ப் என்ன கண்டிஷன் இருக்குன்னு தெரிஞ்சுப்போம். ஸோ இந்த ப்ராசஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிளாக்டு ஃபாலிகல்ஸ் எந்த இடத்துலலாம் பிளாக் ஆயிருக்கீங்க, ரவுண்ட் கலர் ரவுண்ட்ல வந்து இதுல தெரியுமான்னு தெரியல, நான் கிளியரா காட்ட சொல்றேன். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ரவுண்ட் இது இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு பிளாக் ஆயிருக்குன்னு காட்டும். ஸோ அவங்களோட பிளாக்டு ஃபாலிகல்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 87% ஸ்கேல்ப் நல்லா இருக்கு. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்கோர் ஏல இருக்கு. ஸோ 87% ஸ்கேல்ப் வந்து நல்லா தான் இருக்கு, அவங்களுக்கு ரொம்ப காம்ப்ளிகேஷன் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டேண்ட்ரஃப். ஸோ டேண்ட்ரஃப் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்றது ஹைலைட்ஷன்ஸ் வந்து காமிச்சிருக்கோம் இதில். ஸோ அதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஸ்கேல்ப் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 78% நல்லா இருக்குது. பட் ஆனால் அது வந்து பி ஸ்கோரில் இருக்குது. பட் இவங்க கொஞ்சம் டேண்ட்ரஃப் இவங்களுக்கு இருக்குது. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஹேர் வாஷோட ரொட்டீனுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்சஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதுவும் எக்ஸாமினேஷனில் நம்ம கேட்போம். ஸோ இந்த பாயிண்ட் வந்து கொஞ்சம் முக்கியமான பாயிண்ட் சொல்லுவேன். எந்த அளவுக்கு நம்ம ஸ்கேல்ப் வந்து மாய்ஸ்சரைஸாக இருக்குது அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அதை பேஸ் பண்ணி
தான் அவங்க கண்டிஷன்ஸ் என்னன்றது நமக்கு தெரியும். ஏன்னா அவங்க ஏஜுக்கு இவ்வளோ இருக்கணும் அப்படின்னு வேல்யூஸ் இருக்கு. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 13% தான் அவங்களோட ஸ்கேல்ப் வந்து மாய்ஸ்சரைஸாக இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மோசமான கண்டிஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே ஒரு ஸ்கேல்ப் வந்து பேசிக்கான ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் தான் நம்ம பார்த்துருக்கோம். அவங்க ஏஜுக்கு இது கரெக்டாக இருக்கான்றது மேட்ச் தான் நம்ம பார்க்குறோம். ஸோ வந்து இன்டெப்த்தாக நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்கேல்ப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 57% தான் ஸ்கோர் பண்ணியிருக்கு ஸ்கேல்போட ஹெல்த் பார்த்தீங்கன்னா. ஸோ இது வந்து ஒரு 50 வயசு 52 வயசு இருக்காங்கன்னா ஓகேன்னு சொல்லலாம். இந்த பேஷண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 27 வயசு தான் அவங்களுக்கு ஆகுது. ஸோ 27 வயசுல இந்த 57 ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி தான். ஹேர் அவங்க ப்ராப்பராக கேர் பண்ணாமல் இருந்திருக்காங்கன்றது பேசிக்காக நம்ம தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் வேல்யூஸ்லாம் பார்க்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ஸ்டேஜ் லெவல் வந்து 3rd லெவலில் இருக்கு அவங்க ஸ்கேல்ப் கண்டிஷன். நான் ஆல்ரெடி சொன்னேன்ல ஒரு வியூவாக தான் நம்ம பார்க்குறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இன்டெப்தா ஒரு வேல்யூவாக பார்க்கலாம், நம்பர்ஸாக வந்து பார்க்கலாம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா சீபம் ஃபார்மேஷன் ஜாஸ்தியாக இருக்குன்னு நம்ம சொன்னோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 57% இருக்கு அப்படின்றது காமிச்சிருக்கு. இதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பிளாக்டு ஃபாலிகல்ஸ் எவ்வளோ இருக்குன்றது நான் ஆல்ரெடி சொன்னல, அது வந்து எல்லாமே வேல்யூஸ்ல வரும், நம்பர்ஸ்ல வரும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் எவ்ரி 15 டேஸ்க்கு உங்க growth எப்படி இருக்கு, இன்கேஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இல்லைனா இந்த இன்க்ரீஸ் ஆகலை, உங்களுக்கு ரிசல்ட்ஸ் இல்லை அப்படின்னா அதுவும் நாங்கள் கரெக்டாக அனலைஸ் பண்ண முடியும். இந்த வேல்யூஸ் வந்து எங்களுக்கு ரிப்போர்ட் அனலைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா டேண்ட்ரஃப் எந்த அளவுக்கு வந்து உங்க ஸ்கோர் பண்ணியிருக்கு, அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு மாய்ஸ்சரைஸ் இருக்கு, நான் ஆல்ரெடி சொன்னது 13% இருக்குன்னு சொன்னால் அது வந்து தெரிஞ்சுக்க முடியும். அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சென்சிவிட்டி, உங்களோட எந்த அளவுக்கு வந்து உங்க ஸ்கேல்ப் சென்சிவிட்டியாக இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 67%. நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்து ஒரு 2 monthsோ 3 monthsோ அது இல்லை நம்ம ட்ரீட்மெண்ட்னு சொல்ல முடியாது, ஹோம் ரெமடிஸ்லாம் கூட ஃபாலோ பண்ணலாம். ஸோ இது மாதிரி பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 months கழிச்சு ட்ரை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இது இன்னும் பெட்டர் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ வந்து அதை பேஸ் பண்ணி தான் எக்ஸாக்ட் ரிப்போர்ட் வந்து நம்ம சொல்ல முடியும். ஸோ இது வந்து கிரே ஹேர் ஓகேங்க, இது பேஸ்ட் ஆன் ஏஜ் கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இது வந்து அந்த கைடன்ஸ் இருக்கும். இது வந்து ப்ராப்ளம் கிடையாது, பெரிய காம்ப்ளிகேஷன்ஸ் கிடையாது, ரொம்ப ஈஸி தான். ஆக்சுவலாக நம்ம லேப் அனலைஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு கட்டம்னு சொல்லுவேன். ஸோ ஹேர் லாஸ் அனலைஸ். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கணுமா, இல்லை ஹோம் ரெமடியே சரி பண்ணலாமா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இது ட்ரீட்டே பண்ண முடியாது, இது க்ரோத்தே பண்ண முடியாதான்றது எங்களுக்கு இதை வச்சு தான் நாங்கள் கண்டுபிடிப்போம். இன்கேஸ் இதோட கண்டிஷன் ஏஜ் ஃபேக்டர்ஸை வச்சு வஸ்டா இருந்துச்சு அப்படின்னா இது ஜெனட்டிக்கா இல்லையா, இது வந்து இன்ஃபெக்ஷனால ஆயிருக்கா, இல்லைனா வந்து வேற ஏதாவது பிரச்சனையா, நியூட்ரிஷன் குறைபாடான்றதை இந்த ரிப்போர்ட்ஸை வச்சு நாங்கள் ஈஸியாக வந்து அனலைஸ் பண்ணிடுவோம். ஸோ இந்த ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்களோட டயக்னைஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் ரோல் வந்து ப்ளே பண்ணுது. ஸோ இதிலே வந்து பார்த்தீங்கன்னா ஹேரோட திக்னஸ் எவ்வளோ இருக்குது அந்த கம்ப்ளீட் டீடைல்ஸ் இதில் கிடச்சிரும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா திக்னஸ் ஸ்கோர் இது ஓகேங்களா, இந்த ஸ்கோர் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஒரு ஃபாலிக்கல் எத்தனை ஹேர் இருக்குது அதெல்லாமே தெரியும். அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலிக்கல் ஹெல்த் ஓகேங்களா, ஒரு ஃபாலிக்கல் ஹெல்த் பார்த்தீங்கன்னா ரொம்ப டவுனில் இருக்குது இந்த பேஷண்ட்டுக்கு, அதனால தான் இந்த 40 இருக்குது. பேசிக்காக ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 65க்கு மேலே இருந்ததுன்னா ஓகேன்னு சொல்லலாம். ஸோ இது வந்து கண்டிஷன் ட்ரீட்டபிள் தான், இது கியூர் பண்ண முடியும், ப்ராப்ளம் கிடையாது. பட் கொஞ்சம் டைம் ஜாஸ்தியாக எடுக்கிற ப்ராசஸ் இவங்களுக்கு. இது வந்து ஏஜிங் அனலைசிங் ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முக்கியம்னு சொல்லுவேன் நான். ஸோ ஏன்னா பேஷண்ட்டோட ஏஜ் வந்து 27. ஸோ அந்த 27 இயர்ஸ் ஏஜுக்கு அவங்களோட ஹேரோட ஏஜ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது அனலைஸ். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெஸ்ட் ரிப்போர்ட் நான் சொல்லுவேன் நான். ஸோ இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாமே நம்ம டாக்டர்ஸ் டீம் எல்லாமே டயக்னைஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் டயக்னைஸ் நடக்கும், அப்புறம் ஒரு சீனியர் டாக்டர் டயக்னைஸ் நடக்கும். ஸோ அதுக்கப்புறம் தான் லேப்லேருந்து ரிப்போர்ட் வந்து நம்ம சப்போர்ட் டீமுக்கு வந்து போகும். ஸோ சப்போர்ட் டீமுக்கு வந்து சொல்லுவாங்க இது கியூர் பண்ண முடியாது, இது வேற எங்கேயும் ட்ரை பண்ணாதீங்க, அப்படியே விட்டுடுங்கன்னு சொல்லுவாங்க. இல்லை சில பேருக்கு ஹோம் ரெமடிஸ் கொடுப்பாங்க, இல்லை சில பேருக்கு வந்து ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து கைட் பண்ணுவாங்க, இல்லை நான் மெடிசன்ஸ் கொடுக்குறேன் அது மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இந்த எல்லா சொல்யூஷனுமே இந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வரும். ஸோ அதனால தான் நீங்கள் அனுப்புகிற ஸ்கேல் ஃபோட்டோக்கு ரிப்போர்ட் வரதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் எதனால வந்து நம்ம ஸ்கேல் ஃபோட்டோ கேட்குறோம், அதே நேரத்தில் வந்து கொஞ்சம் கிளியராக அனுப்புங்கன்னு கேட்குறோன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். 15 டேஸ் கொடுத்த ஸ்கேல் ஃபோட்டோ அனுப்புங்க அப்படின்னு சொல்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம ஸ்கேல்ப் எக்ஸாமின் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து செகண்ட் டைம் நீங்கள் அனுப்புறீங்களா 15 டேஸ் கழிச்சு அனுப்புறீங்களா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கம்பாரிசன் ப்ராசஸ் ஒன்று நடக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு காமிக்கிறேன். 15 டேஸ்க்கு பிஃபோராக வந்து ஒரு ஸ்கேல் ஃபோட்டோ எப்படி இருக்கு, ஸோ 15 டேஸ்க்கு அப்புறம் வந்து ஸ்கேல் ஃபோட்டோ எப்படி இருக்கு அப்படின்றத ரிப்போர்ட்ஸ் வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ இது மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக 3 months 4 months ட்ரீட்மெண்ட் போகும்போது ஃபர்ஸ்ட் அனுப்பின ஸ்கேல் ஃபோட்டோக்கும் இப்போ 3 monthsக்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்கு இந்த மாதிரி எக்ஸாமின் வந்து பண்ணி பார்ப்போம். ஸோ அதே நேரத்தில் அந்த ரிப்போர்ட்ஸ் வேல்யூஸும் வந்து பார்ப்போம், அந்த நம்பர்ஸ்ல என்ன சேஞ்சஸ் கிடைக்குது அப்படின்றத பார்ப்போம். இன்கேஸ் சேஞ்சஸ் நல்லா இருக்கு அப்படின்னா மெயின்டைன் பண்ண சொல்லுவோம். இன்கேஸ் சேஞ்சஸ் கம்மியா இருக்கு அப்படின்னா சின்ன சின்ன மெடிகேஷன்ஸ்லயோ லைஃப் ஸ்டைலையோ அந்த மாதிரி சேஞ்சஸ் வந்து கொடுத்து கைடன்ஸ் கொடுப்போம். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் பேக் அண்ட் ப்ராசஸ்ல ஒரு ஃபோட்டோ நம்ம அனுப்புறதுனால என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது இல்லாமல் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்போம், நெயில் ஃபோட்டோஸ் அதெல்லாமே கேட்போம், நிறைய ப்ராசஸ் இருக்கு. இன்னைக்கு நம்ம சப்போர்ட் டீமை டிஸ்டர்ப் பண்ணி தான் நம்ம இந்த இடத்துல உட்காந்து இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். ஸோ அவங்க ஒர்க்கை டிஸ்டர்ப் பண்ணி தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்க எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம மேற்கொண்டு வந்து பாத்தீங்கன்னா பேஷண்டோட டீடைல் அனலைஸ் இருக்கு, நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம பேஷண்ட்ஸ் அவங்க ஃபீட்பேக்ஸ் நம்ம கொடுத்துருப்பாங்கல்ல. ஸோ அவங்களோட பிஃபோர் ஆஃப்டர் ஸ்கேல்ப் எப்படி இருக்கு, அந்த ரிப்போர்ட்ஸ் எப்படி இருக்கு, இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எவ்வளோ வயசுல அவங்களுக்கு இருக்கு, அதாவது சே ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க ஸ்கேல்ப் கண்டிஷன் வந்து ஒரு 70% இருக்கு அப்படின்னா 85% 90% எப்படி கொண்டு வர முடியுது. அதாவது ரொம்ப சிம்பிளா புரியுற மாதிரி சொல்லணும்னா ஒரு 40-50 முடி கொட்டின இடத்துல எப்படி ஒரு 4-5 முடி கொட்டுற அளவுக்கு குறைக்க
முடிஞ்சது. அந்த ரிப்போர்ட்ஸ் வேல்யூக்கு அவங்க ரிசல்ட்ஸ் அவங்க பர்சனலைஸாக சொல்லியிருப்பாங்க எனக்கு இந்த சேஞ்சஸ் இருந்துச்சுன்னு, எதனால அது வந்துச்சு அப்படின்ட்டு ரிப்போர்ட் வேல்யூஸோட நான் வந்து சொல்கிறேன். பட் உங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். நிறைய பேர் கமெண்ட் பண்ணால் கண்டிப்பாக இந்த மாதிரி நான் வீடியோஸ் நான் போடுறேன். இந்த மாதிரி ஹேர்லைட் இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு டாக்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ரெகுலராக போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.